Hi friends, Satish from Cartoon Chat NPC. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 22 December. ஸோ இதோட பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் December 22 வந்து நேஷ்னல் மேத்தமெட்டிக்ஸ் டேன்னு சொல்கிறாங்க. நேஷ்னல் மேத்தமெட்டிக்ஸ் டே December 22. அப்பாயின்மெண்ட் சசி சேகர் வெம்பட்டி, இவர் வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் ஏஷியா பசிபிக் ப்ராட்காஸ்டிங் யூனியனை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இவர் யார் அப்படின்னா CEO ஆஃப் பிரசார் பாரதி, இந்தியாஸ் லார்ஜஸ்ட் பப்ளிக் ப்ராட்காஸ்டிங் ஏஜென்சி. ஸோ அதனுடைய சிஇஓவாக இருக்கார் பிரசார் பாரதியோட சிஇஓ சசி சேகர் வெம்பட்டி. ஸோ டெத் வந்து மோத்திலால் ஓரா, வெட்ரன் காங்கிரஸ் லீடர். ஸோ சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காரு, கவர்னராகவும் சர்வ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஷுவராக தெரியல, பட் காங்கிரஸ் வெட்ரன் லீடர் அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. மோத்திலால் ஓரா. ஸோ அவார்ட்ஸு லூயி ஹாமில்டன், ஃபார்முலா 1 ரேஸ். ஸோ ஃபார்முலா 1 ரேஸ் இதில் வந்து எமினன்ட் பர்சனாலிட்டி. ஸோ அதுலேயும் மெர்சிடிஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறாரு இவர். ஸோ ரீசெண்டாக கூட கோவிட் வந்து இது கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, பாசிட்டிவ் சொல்லியிருந்தாங்க, பட் ரெக்கவர் ஆகிட்டார். ஸோ பிபிசி ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி ஆஃப் தி இயர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இது பண்ணியிருக்காங்க, ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டாக நடந்த பெஹ்ரைன்லேயும் வந்து அவர் தான் வின் பண்ணிடுறார், பெஹ்ரைன் கிராண்ட் பிரிக்ஸு. ஸோ அதுலேயும் அவர் தான் வின் பண்ணியிருந்தார். ஸோ அடுத்து வந்து ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு கோல்டன் பீகாக் என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அவார்டு கொடுத்துருக்காங்க. யாருன்னா வேர்ல்டு என்விரான்மெண்ட் ஃபவுண்டேஷன், WEF 1998 இது கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மெயின் டாபிக் உள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். அதில் G7 சமிட் வந்து நெக்ஸ்ட் இயர் எங்கே நடக்க போகுது அப்படின்னா UKல நடக்க போகுது, யுனைடெட் கிங்டம். ஸோ போரிஸ் ஜான்சன், அங்கே இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் யார், போரிஸ் ஜான்சன். ஸோ அவர்கள் வந்து இந்தியா வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து அந்த இன்விடேஷன் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களும் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் G7 சமிட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஏன் G7 அப்படின்னா அது வந்து 7 கண்ட்ரி மெம்பர்ஷிப் வந்து ஸ்டார்ட் பண்ணது, அது G7 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த செகண்ட் வந்து சான் இசிட்ரோ மூமெண்ட், MSI அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மூமெண்ட் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா கியூபாவில். குறிப்பாக ஏன் அப்படின்னா ஆர்டிஸ்டிக் ஒர்க்ஸ் பண்ணுறவங்க வந்து இதை வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. அவங்களுடைய ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் வந்து கர்டெயில் பண்ணாங்க. ஸோ அதுக்காக வந்து அதுக்கான ஒரு இதுதான் வந்து மூமெண்ட் தான் வந்து இது கியூபாவுக்கு வந்து கவர்மெண்ட்க்கு அகேன்ஸ்டாக இது பண்ணாங்க, மூமெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அடுத்து வந்து 4th ஷாஹின் 9 எக்ஸசைஸ். இது வந்து பிட்வீன் யாருக்குன்னா பாகிஸ்தான் அண்ட் சைனா ஏர்ஃபோர்ஸு. ஸோ அவங்களுக்கான ஒரு எக்ஸசைஸு. இது ஆல்சோ கால்ஸ் ஈகிள் 9 சொல்கிறாங்க. ஸோ ஷாஹின் 9 ஆர் ஈகிள் 9. இது வந்து இந்தியா வந்து ஒரு அவங்களுக்கான ஒரு த்ரெட்டு கொடுக்கறதுக்காக இல்லை அப்படின்ற மாதிரி சைனா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, ஒரு சர்க்குலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது அவங்களுடைய ரெகுலர் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஷாஹின் 9 எக்ஸசைஸ் பிட்வீன் பாகிஸ்தான் அண்ட் சைனா. ஸோ அடுத்து FA-18 ஜெட்ஸ் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வந்து USAலேருந்து ப்ரொக்யூர் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். அது வந்து போயிங் தான் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் அ சூப்பர் ஹார்னட் ஃபைட்டர் ஜெட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்தியன் நேவி வந்து ப்ரொக்யூர் பண்ணுறாங்க. இதோட டெஸ்ட் வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னா மேரிலேண்ட் USAல டெஸ்டிங் பண்ணியிருக்காங்க. யாருன்னா இந்தியன் நேவி, குறிப்பாக வந்து இந்தியன் நேவியோட ஏர்க்ராஃப்ட் கேரியரில். ஸோ அதுலேருந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. அதுலேயும் இந்த ஸ்டாபர் அப்படின்றாங்க. ஸ்டாபர்னா என்னென்னா ஷார்ட் டேக் ஆஃப் பட் அரஸ்டட் ரெக்கவரி. அது என்னன்னா அந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர் வெரி ஷார்ட் ஸ்பேன்லேயே வந்து அதை டேக் ஆஃப் பண்ணி அதுலேருந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி டெஸ்டிங் பண்ணுறாங்க. அதான் ஸ்டாபருங்கிறாங்க. ஸோ இந்தியன் நேவி ஏர்க்ராஃப்ட் கேரியரில் அதை செக் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ FA-18 ஸோ ரொம்ப ஹை அண்டு ஜெட், இது யூஎஸில் இருக்கக்கூடிய ஒரு ஹை அண்ட் ஜெட் இது FA-18ன்றது. ஸோ அடுத்து வந்து எக்கானமி, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் 23rd மீட்டிங் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் வந்து அதை வந்து தலைமை தாங்கி நடத்தியிருக்காங்க. ஸோ இட் இஸ் அ நான் ஸ்டாச்சுரி அபெக்ஸ் பாடின்னு சொல்கிறாங்க. 2010 இது ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் குறிப்பாக யார் இருப்பா அப்படின்னா ஃபினான்ஷியல் ரெகுலேட்டர்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி. உதாரணத்துக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னர். ஸோ அதுபோல் டிஃப்ரெண்ட் இந்த ரெகுலேஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ் எல்லாமே இதில் வந்து மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஸோ அதை தலைமை தாங்கி நடத்தின யாருன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து 6th ஒன் என்விரான்மெண்ட், ரெட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி IUCN. இது நம்ம IUCNன்றதை ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஸோ இந்த IUCN வந்து என்னென்னா ரெட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி யூஸ்வலாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அது என்னது அப்படின்னா இந்த ரெட் லிஸ்ட்னால் அது குறிப்பிட்ட டேஞ்சர்ஸ், அதாவது அது வந்து ரொம்ப வந்து அபாயகரத்தில் இருக்கக்கூடிய சில ஸ்பீசிஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இது பண்ணுறாங்க, ரெட் லிஸ்ட்டுன்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து கிராஸ் ஹாப்பர் ஸ்பெஷலிஸ்ட் குரூப் வந்து IUCNல இருக்கக்கூடிய அந்த பாடியை வந்து இந்தியாவுக்கு அனுப்பியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக அவங்க எங்கே வந்து அந்த அசஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த NBRன்னு என்னென்னா நில்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ், நம்ம தமிழ்நாட்டில் தான் பண்ண போகிறாங்க. பார்டரிங் கேரளா, தமிழ்நாடு கேரளாவை வந்து பார்டரிங் பண்ணுது. ஸோ இதில் வந்து ஆல்சோ அதாவது அந்த கிராஸ் ஹாப்பரோட அனாலிசிஸ் தான், அந்த அசஸ்மெண்ட் தான் பண்ண போகிறாங்க. அதில் குறிப்பிட்ட ஸ்பீஷஸ் வந்து ஏதாவது த்ரெட்டனிங்கில் இருக்கா என்னன்னு பார்க்குறாங்க. 2018 இதுக்கு முன்னாடி ஒரு நியூ ஸ்பீஷஸ் வந்து கிராஸ் ஹாப்பரில் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. கேரளாவில் அதை வந்து ஃபைன் பண்ணியிருந்தாங்க. அது பேர் என்ன அப்படின்னா ஷிவாஸ் பிக்மி ட்ரிஷுலா ஆர்
டெட்டிலோபஸ் ட்ரையோசுலா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் அந்த ஸ்பீஷஸ் நேமு. இது 2018 லாஸ்ட்டாக கண்டுபிடிச்ச ஒரு நியூ ஸ்பீஷஸு. இந்த மாதிரி ரெட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து 1964 பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கன்சர்வ் பண்ணுறதுக்கு தான் முக்கியமாக குறிப்பிட்டு. ஸோ அடுத்து 9th பாலிட்டி சிபிஐ ரெலவெண்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னா நியூ கிரைம் மேனுவல் அப்படின்றத வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2005 தான் லாஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணாங்க. ஆஃப்டர் 15 years திரும்பி ஒரு நியூ கிரைம் மேனுவல் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேனுவலில் என்ன இருக்கும் அப்படின்னா அபவுட் த லாஸ், ப்ரொசீஜர்ஸ் அண்ட் தேர் இன்டர்பிரிட்டேஷன்ஸ், அவங்களுக்கான ஒரு கைடன்ஸ். அது எப்படி ஒரு மொபைல் ஃபோனுக்கு வந்து யூசர் மேனுவல் இருக்கோ அதே போல் ஸோ அவங்களுக்கான ஒரு ரிவைஸ்டு கிரைம் மேனுவல் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சிபிஐயோட சீஃப் யார் அப்படின்னா ரிஷி குமார் சுக்லா. ஸோ அடுத்து டெத் பெனால்ட்டி. எதுக்கு டெத் பெனால்ட்டி அப்படின்னா குறிப்பாக ரேபிஸ்ட்டுக்கு யார் அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா பாகிஸ்தானு. ஸோ பெனால்ட்டி வந்து என்னென்னா டெத் பெனால்ட்டி அது வந்து ரொம்ப க்ரீவன்சஸ் இருந்தால் டெத் பெனால்ட்டி, ரொம்ப ஒஸ்ட்டு க்ரைம்க்கு டெத் பெனால்ட்டியும், அப்படி இல்லைன்னா கெமிக்கல் கேஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த 2 இது வந்து அவங்க இனிஷியேட் பண்ணாங்க. இந்த டெத் பெனால்ட்டிங்கிறது நமக்கு தெரியும் மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட்டு. ஸோ கெமிக்கல் கேஸ்ட்ரேஷன்றது என்னென்னா அவங்களுடைய அந்த அவங்களுடைய மேல் ரீப்ரொடக்ஷன் வந்து இது ஒர்க் ஆகாமல் பண்ணுறது. ஸோ அதோட ப்ரொடக்ஷன் இது வந்து அவளோட ஃபெர்டிலிட்டி வந்து கம்மி பண்ணுறது தான் வந்து அந்த கெமிக்கல் கேஸ்ட்ரேஷன். ட்ரூ ட்ரக்ஸும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட். அதில் வந்து ஐபிஎல்ல வந்து இப்போ மொத்தம் 8 டீம்ஸ் இருக்குது. இது வந்து இந்த ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் பிசிசிஐ கண்டக்ட் பண்ணதில் வந்து இன்னும் 2 டீம் வந்து ஆட் ஆகிற மாதிரி பேசியிருக்காங்க. 2022 தான், 21 இல்லை 22. ஸோ கரண்ட் எக்ஸிஸ்டிங் டீம் 8. ஸோ 22 10 டீம்ஸாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து செகண்ட் வந்து இது கிரிக்கெட் ரெலவெண்ட் தான். பாகிஸ்தான் கிரிக்கெட் சேர்ந்தவர் தான் முகமது அமீர். ஸோ இவர் வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டார். அடுத்து ஹாக்கியில் இன்டர்நேஷ்னல் ஹாக்கி ஃபெடரேஷன், அது வந்து எஃப்ஐஹெச் அப்படியே டேரெக்டாக நம்ம அந்த ஃபுல் ஃபார்மாக எழுதக்கூடாது. ஸோ இன்டர்நேஷ்னல் ஹாக்கி ஃபெடரேஷன், ஸோ இப்படி தான் இது அதோட ஃபுல் ஃபார்மு. ஸோ அனௌன்ஸ்டு கண்ட்ரீஸ் வேர்ல்டு ரேங்கிங் 2020 வந்து கண்ட்ரீஸோட ரேங்கிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் மென்ஸ் டீம் வந்து 4th பிளேஸில் இருக்குது, விமன்ஸ் டீம் வந்து 9th பிளேஸில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு யார் இருக்குது அப்படின்னா பெல்ஜியம். அதே போல் விமன்ஸ் டீமில் நெதர்லாண்டு. ஸோ இதுதான் வந்து ரேங்கிங் 2020 ரேங்கிங் இதுதான். அடுத்து வாடாங்கிறது என்னென்னா வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி. இது வந்து ப்ரொமோட், கோஆர்டினேட் அண்ட் மானிட்டர் இன் ஃபைட் அகைன் ட்ரக்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். குறிப்பாக ட்ரக்ஸ் வந்து எடுத்துகிட்டு இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரு மால் ப்ராக்டிஸில் ஈடுபடுறத வந்து மானிட்டர் பண்ணுறது தான். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா கனடாவில் இருக்குது. ஸோ இதில் தான் வந்து ரீசெண்டாக என்ன பார்த்தோம், ரஷ்யா வந்து இந்த டோப்பிங் ரெலவெண்ட்டில் தான் வந்து மாட்டிக்கிட்டு அதை வந்து இப்போ 2 years பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து அதுக்கு வந்து $1 million வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இந்த வாடாவில். இதுதான் ஹையஸ்ட்டு சொல்கிறாங்க இது. ஸோ நெக்ஸ்ட்டு 12th ஸ்பேஸ், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பிளானட் கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக். இது என்ன பிளானட் கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ த கிரேட் கன்ஜங்ஷன் ஆஃப் சாட்டர்ன் அண்ட் ஜூபிட்டர். இந்த 2 பிளானட்டும் சோலார் சிஸ்டமில் இருக்கக்கூடிய பிளானட் தான் இந்த சாட்டர்ன் அண்ட் ஜூபிட்டர். ஸோ இது வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து 21st December 2020. ஸோ இதில் வந்து பிளானட் நேமும் முக்கியம், இந்த டேட்டும் முக்கியம். 21st December 2020 வந்து சாட்டர்ன் அண்ட் ஜூபிட்டர் வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்கும். அதாவது வெறும் 0.1 degree தான் தள்ளி இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம இந்தியா இடத்துலேருந்து பார்க்குறோம் அப்படின்னா சவுத் வெஸ்ட் டைரெக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா அதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இதை ஏன் இந்த கிரேட் கன்ஜங்ஷன் அப்படிங்கிற சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து 2 பிக்கஸ்ட் வேர்ல்டு இன் சோலார் சிஸ்டம் அப்படிங்கிறாங்க. ஸோ 2 பெரிய பிளானட் சோலார் சிஸ்டத்தில் இருக்கிறதுனால தான் அது பெரிய கிரேட் கன்ஜங்ஷன் அப்படிங்கிறாங்க. இது வந்து 1623 தான் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 2080 வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 400 years முன்னாடி வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் 800 years முன்னாடி தான் இந்த போல் நைட்டில் வந்திருக்கு. ஸோ பார்க்குற மாதிரி இப்போ அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் நமக்கு நைட்டில் பார்க்க முடியுது. டே டைமில் அது வந்து மீட்டாக இருந்தால் நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ இப்போ நைட் டைமில் வந்தது வந்து 400 years பேக், 800 years பேக் வந்து இதாக இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து 2080 வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஆல்சோ கால்ட் கிறிஸ்மஸ் ஸ்டார் அப்படின்றாங்க. ஸோ இந்த இது ஸோ கிரேட் கன்ஜங்ஷன். ஸோ சாட்டர்ன் அண்ட் ஜூபிட்டர், எஸ்ஜே சூர்யா மாதிரி ஞாபகம் வச்சுக்கொண்டு தான். ஸோ சாட்டர்ன் ஜூபிட்டர். ஸோ இப்போ ஃபேக்ஸில் பாருங்கள், அடிஷ்னலாக எழுதியிருக்கேன். ஜூபிட்டர் தான் இருக்கிறதுலே இது வந்து 5th பிளானட் அண்ட் லார்ஜஸ்ட் பிளானட் ஜூபிட்டர். ஸோ அதை வந்து சுற்றி 4 moons இருக்குது. ஸோ இட் டேக் 12 years டு ரிவால்வ் அரௌண்ட் த சன். ஸோ 12 years எடுத்துக்குது. அதே போல் சாட்டர்ன் வந்து 6th பிளானட், செகண்ட் லார்ஜஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ 29 years டு ரிவால்வ் அரௌண்ட் இருக்குது. ஸோ ஜாகிரஃபியில் கண்டிப்பாக சோலார் சிஸ்டம்ங்கிற டாபிக் வந்து இருக்குது. ஸோ இது ரெலவெண்ட்டாக கேட்குறதுக்கு நிறையா வாய்ப்புகள் உண்டு. இது கண்டிப்பாக வரும் இந்த டைம். ஸோ அடுத்து நேத்ரா கண்ட்ரோல் சென்டர். இது எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா பெங்களூரில் இஸ்ராக்ஸ் கேம்பஸ்குள்ளே தான் வந்து செட் பண்ணுறாங்க. இது யார் பண்ணுறாங்கன்னா இஸ்ரோ தான் பண்ணியிருக்காங்க, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். எதுக்குன்னா ஸ்பேஸ் சிச்சுவேஷன் அவேர்னஸ் ஆக்டிவிட்டீஸ், அது ரெலவெண்ட்டான அவேர்னஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக க்ரியேட் பண்ணியிருக்கிறது தான் அது. ஸோ நேத்ரா, பெங்களூர், இஸ்ரோ, இதுதான் கீவேர்ட்ஸு. அடுத்து 13 சயின்ஸ் அண்ட் டெக்கு. இப்போ வந்து கொரோனா வந்து ஒரு 2.0 வெர்ஷன் அப்படிங்கிறாங்க. ஒரு நியூ ஸ்ட்ரெயின் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் யூகேலேருந்து தான் ஸ்ப்ரெட் ஆகி வந்துட்டு இருக்கதா சொல்கிறாங்க.
ஸோ அது எங்கன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஒன்றும் இல்லை இப்போது. ஸோ நியூ ஸ்ட்ரெயின் ஆஃப் சார்ஸ் COVID-19 அந்த COVID-2 வைரஸ் ஃபவுண்ட் இன் UK, யுனைடெட் கிங்டம், அவ்வளோதான். ஸோ அடுத்து இ-சஞ்சீவனி டெலிமெடிசன். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இல்லை, இது வந்து ஏர்லியராகவே இன்ட்ரடியூஸ் பண்ணி முன்னாடியே ரிலீஸ் பண்ண ஒரு இது தான் இது. ஸோ இது இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1 million கன்சல்டேஷன்ஸ் வந்து இது மாதிரி கிராஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன, இந்த இ-சஞ்சீவனி டெலிமெடிசன் என்ன அப்படின்னா ஒரு ஃபோன் மூலியமாக ஒரு ஹெல்த் செக்டர், அதாவது அட்வைசஸ் கொடுக்குறது தான் வந்து இந்த இது. ஸோ டெலிவரிங் ஹெல்த் சர்வீசஸ் ஆன்லைன், குறிப்பாக இதுதான் அந்த ஃபஸ்ட் கைண்டுன்னு சொல்கிறாங்க இது போல். ஸோ இட் வாஸ் இம்ப்ளிமெண்டட் அண்டர் ABHWC, அதாவது ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் மூலியமாக தான் இந்த சஞ்சீவனி டெலிமெடிசன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஹையஸ்ட் வந்து எப்படின்னா தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டில் இருக்குது, தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் செகண்டில் இருக்குது இந்த வந்து கன்சல்டிங் வந்து பண்ணிக்கிட்டு இதில். ஸோ அடுத்து தேர்டு ப்ராஜெக்ட் லூன். இது வந்து கூகுள் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. குறிப்பாக வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டி டு ரிமோட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, எல்லாருக்குமே இன்டர்நெட் ஆக்சஸை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்க இந்த ப்ராஜெக்ட் லூனுன்னு கொண்டு வராங்க. இது என்ன அப்படின்னா ஸோ இடத்துல வந்து இங்கே ஒரு டிவைஸ் நான் இப்போ ரெக்வஸ்ட் நம்ம மேக் பண்ணுறோம் அப்படின்னா நேராக ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஹீலியம் ஃபில்டு பலூன் இருக்கும். ஸோ அது மாதிரி பலூன் தான் இருக்கும். இப்போ இங்கேருந்து ஒரு பர்சன் வந்து இது கம்யூனிகேட் பண்ணுறாங்க, சென்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து நேராக இங்கே போய் இங்கேருந்து அடுத்த பலூனில் போய் இங்கே போய் ரீச் ஆகும். ஸோ இப்படி தான் இந்த மூலிமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி எல்லாருக்குமே இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க த்ரூ முக்கியமாக இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் இந்த லேயரில் தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பைலட் ப்ராஜெக்டாக ரிலீஸ் பண்ணி அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அரௌண்ட் 312 days வந்து அது அப்படியே அந்த பிளேஸில் இருந்து அது வந்து ஒர்க் ஆயிருக்கு. ஸோ 15th வந்து மிஸ்லீனியஸ் டெம்பிள் யாருக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா தெலுங்கானாவில் கட்டியிருக்காங்க. ஆக்டர் சோனு சூத் வந்து கொரோனா ஸ்ப்ரெட் ஆகிட்டுறதுலேருந்து நிறையா வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவருக்காக வந்து ஒரு கோயில் வந்து கட்டியிருக்காங்க தெலுங்கானாவில். அடுத்து FC கோலி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் யாருன்னு சொல்லி இவர் வந்து இறந்துட்டார். ஸோ ஃபாதர் ஆஃப் ஐடின்னு சொல்கிறாங்க செக்டருக்கு. ஸோ சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. என்னென்னா டாக்டர் FC கோலி சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் ஃபார் அட்வான்ஸ்டு ரிசர்ச் இன் மேத்தமெட்டிக்கல் அண்ட் கம்ப்யூட்டிங் சயின்சஸ் அப்படிங்கிறாங்க. ஒரு சென்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்து வேதிக் பெயிண்ட்டு. ஸோ இந்த பெயிண்ட் வந்து என்னென்னா கவு டங்லேருந்து மாட்டு சாணத்துலேருந்து தயாரிச்சிருக்காங்க. அது பேர் வேதிக் பெயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து யூனியன் மினிஸ்டர் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் நிதின் கட்கரி அவர்கள் வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்து ஃபோர்ப்ஸில் ஹையஸ்ட் பெய்டு செலிபிரிட்டி 2020 யார் இருக்கான்னா கைலி ஜென்னர். ஸோ இவங்க வந்து அமெரிக்கன் இதில் வந்து டெலிவிஷனில் ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ அடுத்து வந்து 100 மோஸ்ட் பவர்ஃபுல் விமனில் ஸோ ஹையஸ்ட் பெய்டு தான் வந்து கைலி ஜென்னர். இதே வந்து 100 மோஸ்ட் பவர்ஃபுல்லில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து யாருன்னா ஆஞ்சலா மெர்க்கல், ஜெர்மனியோடைய தலைவர் வந்து இவங்க தான் ஆஞ்சலா மெர்க்கல். ஸோ அதே போல் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் 41st ரேங்க்கில் இருக்காங்க யாருன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள், ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஸோ ஃபுல் ஃப்ளெஜ்டு விமன் வந்து இந்தியாவில் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் இருந்தவங்க யாருன்னா நிர்மலா சீதாராமன் தான். ஸோ அடுத்து 16th தமிழ்நாடு டிசபிலிட்டி சர்வீசஸ் அவார்டு. ஸோ என்னது இது அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ்க்கு கொடுக்குறாங்க இன் ரெகக்னிஷன் ஆஃப் சர்வீசஸ் ரெண்டர்டு டு தி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள் இன் டிஸ்ட்ரிக்ட். ஸோ அதில் குறிப்பாக 2018 வந்து யாருக்குன்னா எஸ் பிரபாகரன் ஈரோடு, 2019 வந்து ஜெயகாந்தன் சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் வந்து கலெக்டராக இருந்தவங்க, 2020 வந்து சந்தீப் நந்தூரி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் கலெக்டராக இருந்தவங்க. இப்போ கரண்ட்டாக இல்லை, இப்போ மாறிட்டாங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்க, திருவண்ணாமலைன்னு நினைக்கிறேன். ஸோ தூத்துக்குடியில் ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் இருந்தாங்க. சந்தீப் நந்தூரி அவர்கள் தான் வந்து IAS இருந்தார், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருந்தாங்க. ஸோ அவருக்கு வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளுக்கு சர்வீஸ் பண்ணதுக்கும் அவங்களுக்கான ரெகக்னிஷனாக வந்து கிடச்சிருக்கு. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்குது. ஸோ இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ ப்ரீவியஸ் டே நேற்று வந்து கொஸ்டின் என்ன பார்த்தோம், கோவா லிபரேஷன் டே செலிப்ரேட்டட் என்னைக்கு, December 19, அதுதான் ஆன்சரு. ஸோ அடுத்து இன்றைக்கி வந்து டுடே குவிஸ் வந்து என்னென்னா விச் பார்லிமெண்ட்ரி செஷன் இஸ் டு பி கேன்சல்டு டியூ டு COVID-19. ஸோ சம்மர் செஷனா, பட்ஜெட் செஷன், வின்டர் செஷன், இல்லை நன், இதில் வந்து எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எந்த பார்லிமெண்ட்ரி செஷன் வந்து இப்போ கொரோனானால இப்போ கேன்சல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணி தான் நேற்று பார்த்தோம் கரண்ட் அஃபேர்ஸில். ஸோ அது எந்த செஷன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ.